தற்போதைய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். உத்தரப்பிரதேசத்தில் ரயில் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. 4 ஏசி கோச்சுகள் உட்பட சண்டிகரிலிருந்து திப்ருகர் செல்லும் ரயில் தடம் புரண்டு விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. 4 ஏசி கோச்சுகள் உட்பட 12 பெட்டிகள் வரை தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முழு விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கீங்க. கூடுதல் விவரங்களை வழங்கலாம். திப்ருகர் பயணிகள் அதிவிரைவு ரயில் தற்பொழுது உத்தரப்பிரதேச மாநிலம் கோண்டா ரயில் நிலையம் அருகே விபத்தில் சிக்கியிருக்கிறது. அந்த ரயிலினுடைய 12 பெட்டிகள் தடம் புரண்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் 4 ஏசி பெட்டிகளும் இதர பெட்டிகளும் என மொத்தம் 12 பெட்டிகள் தடம் புரண்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தடம் புரண்டதில் பயணிகளினுடைய உடைமைகள் தண்டவாளத்திலேயே சிதறி கிடக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். பயணிகளும் செய்வதறியாது திகைக்கும் வகையில் தண்டவாளத்திலேயே அமர்ந்திருக்கும் காட்சிகளும் வெளியாகி இருக்கின்றன. சண்டிகரில் இருந்து அசாமினுடைய திப்ருகர் செல்லக்கூடிய ரயில் தான் இந்த விபத்து ஏற்பட்டு இருக்கிறது. உயிர் சேதம் உள்ளிட்ட தகவல்கள் எதுவும் தற்பொழுது வரை வெளியாகாத நிலையில் வெளியாகி இருக்கக்கூடிய முதல்கட்ட தகவலின் அடிப்படையில் ரயில் தடம் புரண்டு விபத்து மட்டுமே ஏற்பட்டு இருக்கிறது. 12 பெட்டிகள் தடம் புரண்டு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. உயிர் சேதம் உள்ளிட்டவை குறித்து தற்பொழுது வரை தகவல் எதுவும் வெளியாகவில்லை. உத்தரப்பிரதேசத்தில் ரயில் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. முழு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.